தமிழ்நாடு அரசு அங்கன்வாடியில் 38 மாவட்ட வாரியாக வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th + நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7783 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எந்தெந்த மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அங்கன்வாடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய அங்கன்வாடிக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் அங்கன்வாடிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தமிழ் நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருப்பாங்க. நீங்கள் 3 இடத்துலையும் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் எதில் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் 2025 and 2026க்கான வேலைவாய்ப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் அறிவிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நாங்கள் வெளியிட்ருவோம். அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒர்க்கர்ஸ்க்காகவும் வெளியிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுக்கு அப்லோடிங் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கி அப்லோடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ, அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன வேக்கன்சி வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 7783 வேக்கன்சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 3886 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு 7700 ரூபாய் பர் மந்த் சேலரி இருக்கும். பட் இது 1 இயருக்கு மட்டும்தான். ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 305 வேக்கன்சிஸ் இருக்குது. 5,700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும், இன்க்ளூட் 1 இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா 3,593 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்கும். பட் 1 இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் 12,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த சேலரி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டோட்டலாக வேக்கன்சி 7783 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பை கவர்மெண்ட் ஆர்டரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் என்ன வேணும், அண்ட் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகரிக்கு வந்து அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. இந்த வீடியோ கேட்டகரி அண்ட் உமன் அந்த டிசபிலிட்டி உமன் அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 38 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயோ அல்லது சைல்டு ரெஃபரன்மெண்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா www.icds.tn.government.in இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமு எந்த ரிட்டன் எக்ஸாமும் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது எதுக்காக கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் தானா இல்லை அந்த ஊர் தானா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஐடியும் நீங்கள் போகும்போது நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்புக்கு வந்து ரிசர்வேஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, மற்ற ஜாபுக்கு வந்து எப்படி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் 20 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது போஸ்ட் ஆஃப் மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பே கமிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர் ரிலாக்ஸேஷன், அதாவது விடோ கேண்டிடேட் அண்ட் உமன் கேண்டிடேட் அண்ட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மஸ்ட்டாக வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பொசிஷனுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ் இதுதான் அனைத்து மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வருது, எப்போ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அப்லோடு பண்ணுவாங்க. அப்லோடு பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எங்கே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருவேன். ஸோ காஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ காஸ் தேங்க்யூ.